Hello everyone, this is Tamil from Chandru Max. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBACIOவில் கேட்ட சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி அதோட அடுத்த சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம்ப்பா. இதில் பாருங்கள், இன்றைக்கி கிளாஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் 3:5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு கிளாஸில் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. என்னப்பா சொல்லியிருக்காங்க? 3:5. அதுக்கப்புறம் the number of students who passed to failed 7:3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாஸ்ட்டுக்கும் ஃபெயில்டுக்கும் 7:3ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நமக்கு நோன் ஃபேக்டர்லாம் தூக்கி தனியாக எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பாஸ்ட்டு ஃபெயில்டு என்னப்பா, இது வந்து டோட்டல் கிளாஸில் தான் அவங்க சொல்ல வராங்க. டோட்டல் கிளாஸில் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, டோட்டலாக கிளாஸில் அவங்க சொல்கிறது. அகெயின் அமாங் பாய்ஸ் த நம்பர் ஆஃப் தோஸ் பாஸ்டு டு தோஸ் ஃபெயில்டு 2:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பர்டிகுலராக பாய்ஸை பற்றி பேசுகிறாங்க. பாய்ஸில் பாஸ்டு ஃபெயில்டு என்னன்னு சொல்கிறாங்க, 2:1 அப்படின்றது சொல்லிட்டாங்க. உங்களை கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அமாங் கேர்ள்ஸ் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பாஸ்டு டு தோஸ் ஹூ ஃபெயில்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட கொஷின். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாய்ஸும் கேர்ள்ஸும் 3:5 ரேஷியோவில் இருக்காங்க இல்லைங்களா, இது நம்ம என்ன பண்ணலாம், 30-15 எடுக்கலாமா? இதனால நம்ம ரேஷியோ வந்து ஏதாவது மாறப்போதான்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நோ. ஓகேங்களா, இது நம்ம கன்வீனியன்ட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல டோட்டலாக பாஸ்ட் ஃபெயில்டு 7:3ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பாஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்னப்பா பண்ணுவோம், 7/10 ஏன்னா 10 ஏன் போடுறோம், மொத்த ரேஷியோ வந்து 10, அவுட் ஆஃப் 10ல் 7 எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம இந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது எல்லாமே 3 வச்சு கால்குலேட் பண்ணோன்னா அந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுவே 30ல் கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி. ஸோ நம்மளோட கால்குலேஷனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ பாய்ஸும் கேர்ள்ஸும் 30-50 அப்படின்ற எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோப்பா, 80. இதுக்கப்புறம் இதில் டோட்டல் கிளாஸில் பாஸ்ட்டு ஃபெயில்டு 7:3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80. 7 + 3 எவ்வளோப்பா, 10 பார்ட்ஸ். மொத்தமாக எவ்வளோப்பா, 10 பார்ட்ஸ். அப்போ 1 பார்ட்டுன்றது 8. அப்போ பாஸ்ட் எவ்வளோ இருப்பாங்க, 1 பார்ட் 8னா பாஸ்ட் வந்து 56. ஃபெயில்டு என்னப்போ கிடைப்பாங்க, 24ன்றது நமக்கு கிடைப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், டோட்டல் கிளாஸில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ, ஃபெயில் ஆனவங்க எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 56, 24 அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு வந்துடுங்க. இப்போ பாய்ஸோட மொத்த ஸ்ட்ரென்த்து நமக்கு தெரியும். நமக்கு மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பாய்ஸ்க்கு வந்து 13 கொடுத்துருக்காங்க. அப்போ பாஸ்ட்டு ஃபெயில்டு 2:1 அப்படின்னா அந்த 30 பேரில் 2:1 ரேஷியோவில் பாஸ்ட்டு ஃபெயில்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னப்பா பண்ணலாம், அப்போ அந்த 30 தான் 3 பார்ட் அப்படின்னா 1 பார்ட் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, ஆப்வியஸாக 10ன்றது கிடைக்குமா? அப்போ பாஸ்ட்டு நமக்கு எவ்வளோப்பா, பாஸ்ட்டு 20, ஃபெயில்டு 10ன்றது இதுலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அகைன் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மொத்த கிளாஸில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்றது நமக்கு தெரியும், மொத்த கிளாஸில் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாய்ஸில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னு நமக்கு தெரியும், எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கேர்ள்ஸ்க்கு ஈஸியாக சொல்லிடலாமா? கேர்ள்ஸோட பாஸ்ட் எவ்வளோப்பா, 56ல் 20 போனால் நமக்கு என்னப்பா கிடைக்கும், இந்த இடத்துல 36 கிடைக்குமா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபெயில்டு பாருங்க, டோட்டல் கிளாஸில் மொத்த ஃபெயில் ஆனது 24, அதில் கேர்ள்ஸ் மட்டும் 10. அப்போ ரிமைனிங் என்னப்பா கிடைக்கும், 14 கிடைக்குமா? இதுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா 2 டேபிளால் கேன்சல் ஆகுமா, 18:7. ஸோ உங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், 75% ஆஃப் த டோட்டல் ஆர்டிக்கல் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 20% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் ஆர்டிக்கல் சோல்டு லாஸ் ஆஃப் 20% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரிமைனிங் வந்து 20% லாஸ்ட்டில் விற்றதா சொல்கிறாங்க. வாட் வில் பி த ஓவர் ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 75% ஆஃப் த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 75% எப்படி இப்போ ரேஷியோ எழுதலாம், 3/4. அதாவது இந்த 4 வந்து 100% இருந்துச்சுன்னா 3ன்றது எவ்வளோப்பா, 75%. கரெக்டாக? இப்போ வந்துடுங்க. அப்போது 3 இப்போ ஃபஸ்ட்டு எப்போதுமே பேசிக் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு பொருளுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக 100ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா, இதான் வந்து பேசிக் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 3 ஆர்டிக்கல் இருக்குது, 3 ஆர்டிக்கல்னால் 75% ஆஃப் த ஆர்டிக்கல். அதை நம்ம என்ன பண்ணுறோம், 20% ப்ராஃபிட்டில் விற்கிறோம். 100ன்றது ஒரு பேஸ் ப்ரைஸு, பேஸில் ப்ளஸ் ஒரு 20 ஆட் பண்ணிக்கிறீங்க, அப்போ 120 விற்கிறாங்க. ஓகேங்களா, ப்ளஸ்ஸு ரிமைனிங் என்னப்பா, 75% 3. அப்போ ரிமைனிங்கிறது 1ன்றது 25% இல்லையா, அந்த 1 எப்படி விற்கிறாங்கன்னு பாருங்கள். லாஸ் ஆஃப் 20%, அதாவது இந்த பேஸ் ப்ரைஸை விட கம்மியாக விற்க போகிறாங்க, அதான் லாஸ் இல்லையா. அது எவ்வளோ கம்மியாக விற்கிறாங்கன்னா 20%. அப்போ 100ல் 20 போச்சுன்னா ரிமைனிங் வந்து 80. அப்போ ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோப்பா,
ஸோ 3 12 36 ப்ளஸ் 80. ஸோ 440 வருமா? எஸ். இப்போ இது வந்து ஓவரால் செல்லிங் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அது ரொம்ப ஈஸி. மொத்தமாக எவ்வளோப்பா? 3 + 1 4 ஆர்டிக்கல், அதுதான் 100% இல்லையா? பேஸ் ப்ரைஸ் எவ்வளோ? 100. ஸோ மொத்தமாக 400 ரூபாய்க்கு வாங்கி 440க்கு விற்கிறார். 10%. ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 10% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் பார்த்துக்கோங்க, இது ஒரு நல்ல கொஷின். அதாவது IBACIOவில் கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாட்ரேட் ப்ளஸ் டிஃபிகல்ட் லெவலில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஈஸி லெவலில் இருக்க கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எ கொஷின் இஸ் கிவன் ஃபாலோடு பை 3 ஸ்டேட்மெண்ட் லேபிள்டு 1 2 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கீழே கொடுத்துருக்க கொஷினில் எது வந்து அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு எனாஃபாக இருக்கும் பதில் சொல்கிறதுக்குன்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A? D = 7. D வந்து 7ஆக இருக்கும்போது A என்னப்பான்னு கொஷின் கேட்குறாங்க. அதான் கொஷின். அப்போது ஏதாவது ஈக்குவேஷன் இருக்குமான்னு கேட்டால் நம்ம தான் ஃபார்ம் பண்ணிடணும். ஃபார்ம் பண்ணிவிட்டு D 7ஆக இருந்தால் A என்னவாக இருக்குன்னு நம்ம பதில் சொல்லணும் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A வேரிஸ் டைரக்ட்லி வித் சம் ஆஃப் B and C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ A வேரிஸ் டைரக்ட்லி வித் சம் ஆஃப் B and C. அதுக்கப்புறம் B வேரிஸ் டைரக்ட்லி வித் D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் C வேரிஸ் டைரக்ட்லி வித் D² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நம்மளாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் போட்டு எழுதிருக்கோம் இல்லையா, இதை ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்மளே ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ இதை நான் ரீரைட் பண்ண போனோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? A = K × B + C. ஓகேங்களா? இது என்னப்பா பண்ணலாம்? B which is equal to Kன்னு எடுத்துருக்கலையே, அதுக்கு வேறு ஒரு கான்ஸ்டன்ட் K1 அப்படின்னு எடுக்கலாம். D. அப்புறம் C = K2 × D² அப்படின்னு எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது நம்மளே எடுத்துக்கிறோம், ஒரு ஈக்குவேஷன் நம்மளே ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ பார்த்துக்கோங்க, எல்லா டேர்ம்ஸ்லையுமே அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் கூட பாருங்களேன். ஃபஸ்ட்டுக்கு Dக்கு வேல்யூ கொடுத்துட்றான், செகண்ட் டேர்முக்கு Dக்கு வேல்யூ கொடுத்துருக்கான், தேர்டுக்கும் Dயோட வேல்யூ கொடுத்துட்றான். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் B and Cயில் இருக்கார் இல்லையா, இந்த வேல்யூ எப்படி இருக்கார்? B and Cயில் இருக்கார் இல்லையா, அதை நான் ஒரு வேளை Dயாக மாற்றினா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, A = K × Bக்கு பதிலாக K1D, Cக்கு பதிலாக K2 D² அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கேவை உள்ளே போய் ப்ராடக்ட் பண்ணால் K1D K2 D² அப்படின்னு நான் ரீரைட் பண்ணி எழுத முடியும். இப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த K1 K2 இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணலாம்? ஒரு ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கணும். உங்கள் கன்வீனியன்ட் தான், நீங்கள் A Bன்னு எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ A = ஆல்ஃபா D பீட்டா D². இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன்ப்பா. இப்போ என்னோடய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஒரு வேளை இதை மட்டும் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு உங்களால் கொடுத்துருக்க கொஷினை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு பாருங்களேன். ஏவோட வேல்யூன்னு D = 7ஆக இருக்கும்போதுன்னு கேட்குறாங்க. Dக்கு 7 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல Dன்னு போடுவீங்க, இந்த இடத்துல D² போட்டுருவீங்க. ஆனால் ஆல்ஃபா பீட்டாவுக்கு நமக்கு வேல்யூ தெரியாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. D = 3ஆக இருந்துச்சுன்னா A = 33ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. D = 3னா A = 33. அப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா Aக்கு பதிலாக 33 போட்டுக்கோங்க. Dக்கு பதிலாக 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 3 ஆல்ஃபா, அப்புறம் D²ன்றது 9 பீட்டா. அடுத்து இதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ண முடியாது. அடுத்து D = 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும்? Aக்கு பதிலாக 52 which is equal to 4 ஆல்ஃபா, ஸோ 16 பீட்டான்றது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணணும் இல்லையா. இப்போ என்ன கேன்சல் பண்ண, ஏதோ ஒரு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் தானே நமக்கு ஆன்சர் கிடைக்கும், ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் கிடைக்கும். ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் கிடைச்சா அந்த A ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி Dயோட வேல்யூ அவன் கொடுத்துருக்கான், அதை வச்சு Aவோட வேல்யூ நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த கொஷின் நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா ஆப்வியஸாக நோ. உங்களை என்ன கொஷின் கேட்டிருக்கான்னு மட்டும் பாருங்களேன். ஏவோட வேல்யூ என்ன, Dயை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். இப்போது நம்ம ஏதோ ஒரு 2 ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ நம்மளால் ஃபைன் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஃபைன் பண்ண முடியும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல 3 இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்.
அதுக்கப்புறம் பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? எல்லாம் கேன்சல் ஆகுது இல்லையா டேர்ம், இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் இந்த இடத்துல போடலை, ஏன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த இடத்துல கொஷின் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா அப்படின்றதான். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கொண்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டியோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்கான் D = 7 சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கான ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1 2 3 3 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 3 ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்கும் டு ஃபைண்ட் த ஆன்சர் A. ஓகேங்களா? வேணுன்னா சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து ப்ராடக்ட் பண்ணுறேன். இது என்னப்பா நான் ப்ராடக்ட் பண்ணி எழுதலாமா? இது எழுதும்போது 48 பீட்டா ப்ளஸ் 12 ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு I3 15 வருமா, 2 6, அப்போ 156ன்றது கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்கள் 36 பீட்டா ப்ளஸ் 12 ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ 4 12 120, அப்போ 132ன்னு கிடைக்குமா? ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ண போகிறோம். இதை கேன்சல் பண்ணனா அப்போ கிடைக்கும். ஸோ 2 1, இப்போ 12 பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இல்லை பார்த்தீங்கன்னா 4 5 3 போனால் 2. ஸோ பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ பீட்டா 2ஆக இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ ஆல்ஃபா என்னப்பா கிடைக்கும்? 33 which is equal to 3 alpha plus 9 beta. பீட்டாக்கு போல் 2 போட்டிங்கன்னா 18 கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ 18 இந்த பக்கமாக கொண்டு போயிடுங்க, 15 கிடைக்குமா? ஸோ இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 5ன்றது உங்களுக்கு கிடைக்கும். 15/3 எவ்வளோப்பா? 5 வந்துருமா? இப்போ நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஆல்ஃபா தெரியுது, பீட்டா தெரியுது. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னால் சப்ஸ்டிட் பண்ண முடியுமா? சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்? A ஈக்குவல் டு ஆல்ஃபாவுக்கு என்னப்பா 5D ப்ளஸ் 2D². ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஷினுக்கு போயிடுங்க. D = 7 ஆச்சுன்னா A என்ன? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் நம்மளால்? D = 7 சப்ஸ்டிட் பண்ண முடியுமா? அப்போ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியுமா? அவன் உங்களை ஆன்சர் கேட்கல. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அவன் கேட்குறான். ஸோ 3மே உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ 1 2 3ன்றது தான் உங்களோட ஆன்சர். அடுத்து 4th கொஷின் வந்துடுங்க. the average weight of some children. ஓகேங்களா? some children வரும்போது நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. in a group 45 kg அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 10 children average weight 40 kg leave a group அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு குரூப் இருக்குப்பா, அதுக்கு வந்து எக்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ்னாலே டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இல்லையா? இது எப்போதுமே உங்கள் மைண்டில் வந்துடணும். இப்போ பாருங்கள், சம் சில்ட்ரன் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சம் சில்ட்ரன் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அவங்களோட ஆவரேஜ் வந்து 45. அப்போ சம் என்னப்பா இருக்கும்? 45x இருக்கும் இல்லையா? அடுத்து when 10 children's average weight 40 kg leave a group அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 40 kg அப்படின்றது ஆவரேஜ், 10 சில்ட்ரன், அப்போ 400 kg வெயிட் இருக்கவங்க வெளில போயிடுறாங்க. அப்போ ஓவரால் என்னப்போ நடக்கும்? அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனில் எக்ஸு -10ன்னு கிடைக்குமா? இது உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆர் அப்படி இல்லைன்னா 15 சில்ட்ரன் ஆவரேஜ் வெயிட் 50 kg ஜாயின் எ குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சொல்லிட்டான். இது வந்து ஒரு ஆவரேஜ் மாதிரி. இது வந்து ஃபஸ்ட் ஆவரேஜ். அடுத்த ஆவரேஜ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 45x அந்த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் சம் சில்ட்ரன் 45 kgன்னு சொல்லியிருக்கான். அப்போ 45x நம்ம எடுத்துப்போம். இதில் என்ன பண்ணுறான்? சம் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணுறதா சொல்கிறான். எப்படிப்பா சொல்கிறான்? 15 சில்ட்ரன் ஆவரேஜ் வெயிட் 50 kg ஜாயின் எ குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 5 75, ஸோ 750 எடுத்துக்கலாமா? அப்போ என்னப்பா கிடைக்கும்? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எக்ஸுனா +15. ஓகேவா? இப்போ இது ஒரு ஆவரேஜ். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் சில்ட்ரன் இன் போத் கேஸ் ஆர் சேம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேம்னு சொல்லிட்டான். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இனிஷியலி இந்த குரூப் ஸ்லைஸ் பிட்வீன் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறான். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். ஈக்குவல் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண போகிறோம். 45x - 400 divided by x minus 10 which is equal to 45x plus 750 divided by x plus 15. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துடுங்க. இப்போ ஒருவேளை அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் உங்களுக்கு கொஷின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்று 15 இருக்கும், ஒன்று 16 இருக்கும், 70 80 இந்த மாதிரி ஏதோ சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் டேரெக்டாக அந்த எக்ஸுக்கு பதிலாக புட்டிங் மெத்தடில் அந்த எக்ஸோட வேல்யூ நீங்கள் கெஸ் பண்ணலாம். 50 இருக்கலாம், 60 இருக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்பீங்க. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் உங்களோட அந்த இனிஷியல் நம்பர்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா,
எது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்னு கொஷின் கேட்குறான். அப்போ நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் ஆன்சரை சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் அந்த எக்ஸால் இந்த பக்கம் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் பண்ண என்னப்போ கிடைக்கும், இந்த பக்கம் 45 எக்ஸ் ஸ்கொயர் வருமா, ஸோ 4 15 60 6000 வருமா, சரி. அதுக்கப்புறம் 54 ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ 15 × 45 எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 1 செகண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாலே ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிடலாம், இது கன்ஃபியூஷன். இப்போ 45 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 400 எக்ஸு ப்ளஸ்ஸு 15 × 45 எக்ஸு மைனஸ் 6000 which is equal to, இப்போ இந்த எக்ஸால் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 45 எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 750 எக்ஸு மைனஸ் 450 எக்ஸு மைனஸ் 7500. ஓகேங்களா, இப்போ வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த 45 எக்ஸ் ஸ்கொயர் இந்த 45 எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இந்த பக்கம் இதை ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 60 5 70 675 வருமா, 675 எக்ஸு. இப்போ அந்த இடத்துல பாருங்களேன், இந்த பக்கம் 675 எக்ஸு 400, அப்போ ரிமைனிங் எவ்வளோப்பா கிடைக்கும், 275 எக்ஸு மைனஸ் 6000 which is equal to 750 450 போனால் 300 எக்ஸு மைனஸ் 7500. ஓகேங்களா, இப்போ இந்த 275 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ 20 இடம் பத்தில் நான் மேலே எழுதுகிறேன். ஸோ இந்த இடத்துல எழுதுகிறேன்ப்பா, மேலே எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. இல்லைப்பா கிடைக்கும் 25 எக்ஸ் which is equal to, இந்த 7500 இந்த பக்கம் போச்சிங்கன்னா 1500 கிடைக்குமா. ஓகேங்களா, இப்போ என்னப்பா கிடைக்கும், அது எக்ஸ் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் ஆஃப் 25 வந்து 6 வருமா, அப்போது 60 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60. இது எது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க, 55க்கும் 65க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இது ஒரு சிம்பிளான கொஷின். இப்போ பாருங்கள், ஜெய் லென்ட் சம் அமௌண்ட் மணி 14% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் அன் ஈக்குவல் அமௌண்ட் மணி அட் 20% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈச் ஃபார் 2 இயர்ஸ். 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, ஒரே அமௌண்ட்டு தான். ஒன்று வந்து 14% கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்க 20% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் அமௌண்ட் என்னென்னு நம்ம சொல்லலாம் நம்மக்கிட்ட. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்கப்பா 9520 சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் மணி லென்ட் இன் ஈச் கேஸ். அதாவது எக்ஸ் என்ன, அந்த பிரின்சிபல் என்னன்றது தான் கொஷின். நமக்கு நல்லாவே தெரியும், PNR/100 ஒரே ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு கேஸுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்ட்டு PNR/100 இல்லையா, அடுத்து 14% இன்ட்டு 2 இயர்ஸ் தான் சொல்லியிருக்கான், டிவைட் பை 100 எடுப்போமா. அப்போ 14 2 28 0.28 எக்ஸ்ன்னு கிடைப்பார். அடுத்த கேஸுக்கு அதே எக்ஸுன்ற அமௌண்ட்டு தான் எவ்வளோப்பா, 20% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அதே 2 இயர்ஸ்க்கு இல்லையா, டிவைட் பை 100. இதில் என்னப்பா கிடைக்காரு, 20னா அப்போ 0.4 எக்ஸ்ன்றது கிடைப்பார். இப்போ இதுதான் இன்ட்ரெஸ்ட். இந்த 2 இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னப்பா கிடைக்கிறாங்க, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 9520 கிடைப்பாருன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ அது கொண்டு வந்துடுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0.68 எக்ஸு which is equal to 9520 இல்லையா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கீழே வந்து இப்போ 68/100ன்னு எடுத்து எழுதலாமா. எக்ஸ் which is equal to 9520, 17 நாள் 68, 25 நாள் 100 வரும். இதை 17 வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா 5 17 85 வருமா, 5 17 85 மீதி 10 வரும். ஸோ 6 17 102 0. அடுத்து பாருங்கள், எக்ஸு which is equal to 560 × 25ன்னு வருது. 25க்கு பதிலாக 100/4ன்னு எழுதலாமா. இதை அடிச்சு போட்டிங்கன்னா 14 56. ஸோ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 14K. ஓகேங்களா, உங்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி. இது கொஞ்சம் ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட்டு 6-1. ஸோ இந்த சம் ரொம்ப முக்கியமான சம், இது பார்த்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்கிறேன்னு பாருங்கப்பா. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறான். எது கரெக்டாக நம்மளை கொஷின் கேட்குறான். இதுனா ஒரு 3 சின்ன சின்ன கொஷினை கம்பைன் பண்ணி ஒரே கொஷினாக கேட்குறான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். 1 cube 2 cube 3 cube இந்த மாதிரி சம்திங் கொடுத்துட்டு 10 டேர்ம்ஸ் வரைக்குமே அவன் நமக்கு கொடுத்துட்டு என்ன கேட்குறான் அப்படின்னா, அதோட வேல்யூ நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் இல்லையா. இட்ஸ் லைஸ் பிட்வீன் 3020 3030 அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு க்யூப்ஸ் ஆஃப் என் நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா தெரிஞ்சாலும் இந்த கொஷினோட ஆன்சர் ஈஸி. n+1 divided by 2 whole square. ஓகேங்களா, இந்த நம்பர் சிஸ்டத்தில் வரக்கூடிய சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்,
சம் ஆஃப் கியூப் ஆஃப் என் ஏஸ்ட்ரல் நம்பர்ஸ். இந்த மாதிரி அந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு கேட்குறது பார்த்தீங்கன்னா கியூப் தான் கொடுத்துருக்கா இல்லையா, அப்போ கியூப்ஸ் ஆஃப் என் நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா என்னப்பா, n+1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். என்னன்றது 10 டேர்ம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ n = 10 + 1 11 பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா 55 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். 55 ஸ்கொயர் பண்ணால் 5 × 5 25, ஸோ 5 × 6 30. ஓகேங்களா, அப்போ 3025. ஆப்வியஸாக இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ன்றது கரெக்ட். ஓகேங்களா, அவன் மேலே என்ன கேட்குறான், எது கரெக்டுன்னு தானே கேட்குறான். எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ பாருங்கன்னா ஏ மட்டும் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கார். அதில் A and C இருக்கார், A and B இருக்கார். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பியை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டீங்க. அடுத்து செகண்டுக்கு வந்துடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகிறோம். இஃப் எக்ஸ் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் 1 cube 3 cube 5 cube அப் டு 10 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், வெறும் ஆட் நம்பராக கொடுத்துருக்காங்க. 1 3 5 7ன்னு சொல்லிட்டு ஆட் நம்பராக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது 10 டேர்ம்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 நம்பர் எடுத்திங்கன்னா ஒரு 5 ஆட் நம்பர் இருப்பார். அப்போ அடுத்த 10 நம்பர் எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு 5 ஆட் நம்பர் இருப்பார். அப்போ உங்களுக்கு மொத்தம் 10 ஆட் நம்பர் தேவை அப்படின்னா இந்த 19 கியூப் வரைக்கும் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, 1 cube 3 cube 5 cube ... 19 cube. இதை தான் அவங்க இன்டெரக்டாக 10 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவன் என்ன சொல்லியிருக்கான், எக்ஸ் சப்ராக்டட் ஃப்ரம் இதுக்கான சம் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் எக்ஸுன்ற ஒரு வேல்யூ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தென் இட் பிகேம்ஸ் எ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த எக்ஸ் என்னன்றதும் அவனே சொல்லிட்டான்ப்பா, 17 சொல்லிட்டான்ப்பா. உங்களுக்கு கொஷினையும் அவனே அந்த என்ன வேல்யூ மைனஸ் பண்ண போகிறீங்கன்றதும் அவனே சொல்லிட்டான். ஓகேங்களா, இப்போ 1 cube 3 cube 5 cube இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குன்னா இருக்குது. n² 2n² - 1. இது தெரிஞ்சால் தான் இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளால் கியூப் பண்ணிலாம் ஆட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு டைமும் இருக்காது. ஓகேங்களா, இது வந்து ஆட் நம்பர்ஸை க்யூப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2n² n+1 ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஈவன் நம்பருக்கான ஃபார்முலா. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இதை நீங்கள் மெமரி பண்ணிங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. இப்போ n-க்கு பதிலாக என்னப்பா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னப்பா, ஆப்வியஸாக 10 தான் வரும். அந்த 1லேருந்து 19 கியூப் வரைக்கும் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு 10 நம்பர் தான் வரும். ஏன்னா இது எல்லாமே ஆட் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்முலாவில் தூக்கி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். n-க்கு பதிலாக 10² 100 வருமா, 200 - 1 அப்போ 199 வருமா, அப்போ 19900. இதுலேருந்து என்னப்பா சொல்கிறாங்க, எக்ஸ் சப்ராக்டட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ் வேல்யூன்றது 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 10ல் 7 போச்சுன்னா 3 வரும், 9ல் 1 போச்சுன்னா 8. அடுத்து இந்த இடத்துல 8 இருக்கு இல்லையா, தான் கடவுள் கொடுத்தாச்சு இல்லையா, அப்போ 19. அப்போ 19883 அப்படின்றது இருக்கும். இப்போ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்லியிருக்கான், இட் பிகேம்ஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கான். எப்போ ஒரு நம்பர் எண்ட் ஆஃப் த டிஜிட் வந்து 2 3 7 8ல் முடிஞ்சிருக்கோ இட்ஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இட்ஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு யூனிட் டிஜிட் எப்போ 2 3 7 8ல் முடிச்சிருக்கோ அது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. ஓகேங்களா, அவன் என்ன சொல்லியிருக்கான், இட் பிகேம்ஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு தெளிவாக கொடுத்து வச்சுருக்கான். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஆப்வியஸாக தப்பு தான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், B ஒன்லேயும் வராது, A Bயும் வராது. அப்போ ஒன்லி A மட்டும் வரப்போதா, A and C வரப்போதான்றது தான் இப்போ மேட்ரு. ஓகேங்களா, C செக் பண்ணலாம். நான் எரேஸ் பண்ணிடுறேன் இடம்ல. ஓகேப்பா, இப்போ வந்து சிக்கு வந்துடலாம். இது என்னப்பா கொடுத்துருக்காங்க, 11 கியூப் 12 கியூப் ... 20 கியூப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எப்படி இருந்துச்சு, 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப் டு 10 கியூப் இருக்கும்போது n+1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா இதுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 வரைக்கும் அந்த ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 வரைக்கும் அந்த கியூப் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா, அதை நம்ம நேச்சுரல் நம்பருக்கான கியூப்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1லேருந்து 10 வரைக்கான கியூப்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி மைனஸ் பண்ணிட்டா நமக்கான ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா n+1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இதுக்கான டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் ... 20 கியூப் வரைக்கும். ஓகேங்களா, 20 கியூப் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறேன். இதிலேருந்து அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கியூப் 2 கியூப்
டாட் 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 10 க்யூப்க்கான வேல்யூ மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 11லேருந்து 20 வரைக்கும் 20 இருக்கிற வேல்யூக்கான ஆன்சர் வந்து எனக்கு கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னன்றது என்னப்பா? 20. ஓகேங்களா? அப்போ 20 21 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இப்போ அந்த 10க்கு தான் மேலே கண்டுபிடிச்சோம் இல்லையா? நமக்கு என்னப்பா கிடைக்குது? 3025ன்றது கிடச்சது இல்லையா? மேலே இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இதை அடித்து பார்த்தீங்கன்னா 10ன்னு வரும். அப்போது 210 இருக்கும் இல்லையா? அப்போ 210 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 441 ஒரு 00 மைனஸ் 3025. இதை மைனஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 10ல் 5 போச்சுன்னா ஸோ 5 தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் 9ல் 2 போச்சுன்னா 7 தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் அந்த 0 அப்படி தான் வரப்போகுது. 4ல் 3 போச்சுன்னா 1 அகைன் 4 அப்படி தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் 41075 அப்படின்றது கரெக்டு. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னப்பா? A and C only. அடுத்து இது ஒரு நல்ல கொஷின். இது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கால்குலேட்டிவான கொஷின். எல்லாமே கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் இருக்கும். ஐபி வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டு ஹையாக தான் இருக்கும். P and Q 90 days அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. Q and R என்னப்பா சொல்லியிருக்காங்க? 112.5. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எப்படி பாருக்கு? 225/2ன்னு எழுதிக்கலாமா? நம்ம கன்வீனியன்ட்டு தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இதை நீங்கள் அடித்து போட்டிங்கனாலும் அதே வேல்யூ தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் P and R இது என்னப்பா வரும்? 150 daysன்னு எழுதலாமா? இப்போ நம்ம எப்போதுமே இந்த எல்சிஎம் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டோட்டல் ஒர்க்குன்றது கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? இதான் ஃபார்முலா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? டோட்டல் ஒர்க்கு. இப்போ ஃபஸ்ட் நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த 90 225/2 150லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதோட ப்ராடக்ட்டில் வரக்கூடியதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸி. வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரே ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதோட ப்ராடக்ட்டில் வரக்கூடிய நம்பரை வந்து நம்ம எல்சிஎம்மாக எடுக்க போகிறோம். ஸோ எப்படி எடுக்கலாம்னு பாருங்கள். இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து இதை 18 × 5ன்னு பிரிக்கலாமா? ஓகே. இப்போ இதில் 25ல் எத்தனை 25 இருக்கும்? 8 9 25 வருமா? ஸோ 9 × 25/2ன்னு எழுதலாமா? எழுதலாம். இதில் 6 × 25ன்னு எழுதலாமா? எழுதலாம். ஓகேங்களா? இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன். இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் பிரிச்சிங்க அப்படின்னா 3² × 2 × 5ன்னு வரும். அடுத்து செகண்ட் டேர்ம் 3² × 5²/2ன்னு வரும். அடுத்து 3 × 2 × 5² அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வரும்? ஒரு 5² இருக்கார், ஒரு 3² இருக்கார், ஒரு 2 இருக்கார் இல்லையா? இப்போ 5 25 25 2 50 50 × 9 எவ்வளோப்பா? ஸோ 450. அப்போ உங்களோட டோட்டல் ஒர்க் அப்படின்றது 450ன்றது ஃபைன் பண்ணியாச்சு இந்த இடத்துல. இப்போ டோட்டல் ஒர்க்கு 450னா அதோட இப்போ நம்ம எஃபிஷியன்சி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸில் வேலை முடியும்னா 90 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P + Q 2 பேரும் சேர்ந்து 90 daysல வேலை முடிக்கிறாங்க அப்படின்னா 450 இருக்குது அப்படின்னா அவங்க எஃபிஷியன்சி என்னப்பா இருக்கும்? ஸோ 5. ஓகேங்களா? இப்போ அடுத்து Q + Rக்கு பாருங்களேன். 450 டிவைட் பை 225 × 2ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்துக்கோங்க. இது அப்படியே டபுள் த பண்ணால் இந்த வேல்யூ வந்துடுமா? டபுள் த பண்ண 2 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா? அப்போ இதுக்கு என்னப்பா வரும்? இதோட எஃபிஷியன்சின்றது 4. அதுக்கப்புறம் P + R இது என்னப்பா வரும்? 3 டைம்ஸ் வருமா? 15 × 3 45 வரும் இல்லையா? 450 வந்துடும் இல்லையா? அப்போ 543 நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ விஷயம் என்னென்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் 5 times as efficient as Pன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம Pக்கு மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம P + Q தான் கண்டுபிடிச்சிருக்கோம். Q + R தான் கண்டுபிடிச்சிருக்கோம். P + Rன்றது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ Pக்கு மட்டும் தனியாக என்ன வரும்? Qக்கு மட்டும் தனியாக என்ன வரும்? Rக்கு மட்டும் தனியாக என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபைன் பண்ணோம். அப்போது இப்போ பாருங்கள். இது நீங்கள் எல்லா எஃபிஷியன்சியும் இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 2 times of P + Q + R which is equal to 5 4 9 12 வந்துருமா? அப்போ P + Q + R அப்படின்றது 6 வரப்போகுது. இப்போ பாருங்களேன். P + Q 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ R என்னப்பா கிடைக்கும் நமக்கு? இந்த பக்கம் P + Q 5ன்றது எஃபிஷியன்சி. இது மொத்த எஃபிஷியன்சி 6. அப்போ ஆரோட எஃபிஷியன்சின்றது 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் Q + Rக்கு எஃபிஷியன்சி 4 இல்லையா? Q + R. அப்போ Pயோட எஃபிஷியன்சி என்னப்பா வரும்? 2ன்றது கிடைக்குமா? அதுக்கப்புறம் பாருங்கள். P + R எஃபிஷியன்சி 3. P + R 3னா அடுத்து Q மட்டும் என்னப்பா கிடைக்கும்? ஸோ 3ன்றது கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். X is 5 times as efficient as P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? X என்னப்பா சொல்லியிருக்காங்க? P
பியை விட 5 டைம்ஸ், அப்போ 10ன்னு எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு? ஒய் இஸ் 2/3 as efficient as Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் என்ன சொல்லியிருக்காங்க? 2/3 as efficient as Q. Qக்கு என்னப்பா 3 வரும், அப்போ 2 தான் அவங்களோட எஃபிஷியன்சி. ஒய்க்கு பதில் என்னப்பா வரும், இந்த இடத்துல 2ன்னு வரும். அதுக்கப்புறம் இசட் என்ன சொல்லியிருக்காங்க? 2.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5/2ன்னு எழுதிக்கலாமா? 2.5 டைம்ஸ் as efficient as R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆருக்கு பதிலாக 1 தான் வருது, அப்போ 5/2னே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஷின் என்ன கேட்காங்க பாருங்க. டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த சேம் ஜாப் XYZ ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த XYZ நம்ம 3 பேருக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இந்த எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி இந்த 450 வேலையை எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்றது தான் கொஷின். ஸோ இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 12 + 5/2ன்றது கிடைக்குமா? 24 29/2 ஓகேங்களா? இப்போ மொத்த பேரோட எஃபிஷியன்சி 29/2பா. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 450. ஸோ 450 / 29/2 இதை நம்ம என்ன பண்ணலாம்? 900/29 எழுதிக்கலாமா? இன்ஸ்டெட் 900/29. இப்போ பாருங்கள், இது ஒரு 13 வச்சா கூட 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும் இல்லையா? அப்போ 3 டைம்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா 87, மீதி வந்து ஒரு 3 போயிடும் இல்லையா? அப்போ ரிமைனிங் ஒரு 1 டைம்ஸ் வரும். அப்போ ரிமைனிங் என்னப்போ 1/29ன்றது இருக்கும். ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 31 1/29. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட்டிவான சம்மு தான், கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது கொஞ்சம் ஈஸியான சம். இப்போ பாருங்களேன், இந்த ப்ராடக்ட் ஆஃப் த 3 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் 2145 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த மிடில் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த நம்பரோட ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அது எந்தெந்த நம்பரால் ப்ராடக்ட் ஆகிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த இடத்துல எதெல்லாம் இது மல்டிபிள் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2145 இருக்கு இல்லையா? இது ஈஸியாக 5 டேபிளில் பிரிக்கலாம். நமக்கு வேறு எதுவுமே தெரியாது, 5 டேபிளில் வச்சுக்கோங்க. ஸோ 4 5 20, ரிமைனிங் 1 இருக்கும் இல்லையா? ஸோ 2 5 10, 9 5 45. ஓகேங்களா? அகைன் இது 3 டேபிளில் வருமாப்பா, ஏன்னா 4 2 இருக்குது, 6 வரும், 9 இருக்குது. ஓகேங்களா? அப்போது 14 3 42, 3 9 இன்ட்டு 5 இன்ட்டு 3. இதை பார்த்தோன்னே சொல்லலாம் 11 இன்ட்டு 13ன்னு சொல்லலாம். அப்போது இது ரெண்டுத்தையும் பிறகு என்ன வரும்? கன்சிக்யூட்டிவ் நம்பராக வந்துச்சா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான். 3 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் என்ன சொல்லியிருக்கான்? ஆட் நம்பர். நோட் பண்ணுங்கள். அது இப்போ 11 13 15ன்றது ஆப்வியஸாக ஆட் நம்பர் தான். ஸ்கொயர் ஆஃப் த மிடில் நம்பர். மிடில் நம்பர் என்னப்பா? 13. 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169. ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இருக்கிறதுலே மிகப்பெரிய கொஷின் இவர் தான். ஸோ ஐபியில் இப்படி தான் கேட்குறாங்க. ஐபியில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் ஏசிஐஓ பர்டிகுலர் ஏசிஐஓ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இது கொஷின் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியம். அவன் என்ன கேட்குறான் அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேப்பா, ஓகே, இந்த கொஷின் பார்க்கலாம்ப்பா. இப்போ பாருங்களேன், ஜானகி லீவ்ஸ் ஹர் ஹோம் எவ்ரி டே 7:55 AM அண்ட் ரீச்சஸ் ஆஃபீஸ் 9:25 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, அவங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதுக்கு ஏதோ ஒரு டைம் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஹவவர் ஒன் டே ஷீ லெஃப்ட் ஹர் ஹோம் 7:55 AM. ஓகேங்களா? அதே 7:55 தான் கிளம்புறாங்க. பட் ரீச்ட் ஆஃபீஸ் 9:20 30 செகண்ட். ஓகேங்களா? செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கான். ஏதோ கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க அவங்க. ஓகேங்களா? அப்போ ஏதோ கொஞ்சம் வழக்கமாக போகிற ஸ்பீடை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்பீடில் போயிருக்காங்க. வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வழக்கமாக எடுக்கிற டைமை விட இப்போ கொஞ்சம் டைம் கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அது என்னன்றதை அடுத்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் என்ன கேட்குறான்னு பாருங்களேன். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பிலோ சப்போர்ட் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் அபோவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்ப்பா. அந்த எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவன் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணதுன்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஏதோ சொல்கிறான். ஜானகி ட்ராவல்டு 3/10 ஆஃப் த டிஸ்டன்ஸ் அட்டு 6/10 ஆஃப் ஹர் யூஷுவல் ஸ்பீடு. இந்த கொஷினில் மட்டும் ஒரு தப்பு இருக்குது, நான் சொல்லிடுறேன். இந்த 6/10 இருக்கு இல்லையாப்பா, அதுக்கு பதிலாக 7/6. இந்த இடத்துல 6/10க்கு பதிலாக 7/6, வேறு எதுவும் இல்லை. மீதி எல்லாம் கரெக்டு தான். அந்த 3/10 ஆஃப் த டிஸ்டன்ஸை 7/6 அவங்க போகிறதா எடுத்துக்கோங்க. அந்த கொஷின் 6/10 இருக்கும், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட்க்கு வருவோம். ஜானகி ட்ராவல்டு 3/10 ஆஃப் த டிஸ்டன்ஸ் 7/6 ஆஃப் ஹர் யூஷுவல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிஸ்டன்ஸை ஒரு ஸ்பீடில் போகிறதா சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம டிஸ்டன்ஸு ஸ்பீடு இருக்குன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். வேறு எதுவுமே கிடையாது. இதான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மாற்றி மாற்றி ஏதோ ஒரு கேம் மாதிரி விளாண்டுட்டே இருப்போம். இப்போ இதில் பாருங்கள், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு டைம் தெரியும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் 7/6 ஆஃப் ஹஸ் யூஷுவல் ஸ்பீடு. யூஷுவலாக என்னது? வழக்கமாக போகிற ஸ்பீடு. அதில் வந்து சொல்கிறாங்க
ரிமைனிங் இருக்கிற இப்போ இந்த 3/10 போயிருக்காங்க இல்லையா, அதில் ரெஸ்ட்டை வந்து 7/6 ஆஃப் யூஷுவல் ஸ்பீடில் போகிறதா சொல்லிட்டாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை ஒரு ஸ்பீடில் போகிறாங்க, ரெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அந்த இனிஷியலாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம போய் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹோம்லேருந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாருங்களேன். ஏன்னா நமக்கு டைம் தான் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல நம்ம டைம்லேருந்து போகும். 7:55 சொல்லியிருக்காங்களே, இதில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும், அப்புறம் அதில் ஒரு 60 மினிட்ஸ் இருக்கும், அப்போ 90 மினிட்ஸ் ஆகும்ப்பா ஓவராலாக. ஸோ அவங்க போகிறதுக்கு என்னப்பா 90 மினிட்ஸ் ஆகுது. இந்த மினிட்ஸை நீங்கள் ஹாரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஸோ 3/2 ஹார்னு கிடைக்கணுமா, /60 பண்ணிப்போம் இல்லையா. இது வந்து அவங்களோட யூஷுவல் ஸ்பீடு, யூஷுவலாக அவங்க யூஷுவல் டைம், ஓகேங்களா. யூஷுவல் ஸ்பீடு இல்லை, யூஷுவல் டைம். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா 7:55 தான் கிளம்புறாங்க. 9:20க்கு போய்ட்டு 30 செகண்ட்ஸ், ஓகேங்களா. செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 9 மணி 20 நிமிடம் 30 நிமிடத்து 30 செகண்ட் வினாடியில் போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்களேன், 7:55க்கு போகிறாங்களா, முன்னாடி எடுத்த டைமை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறாங்க, அதிகமாக கிடையாது. முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. எவ்வளோப்பா கம்மியாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தாலே போகும். அதே 5 கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். அப்போ 60, 65, 85, அப்போ 85.5 மினிட்ஸ்னு எடுத்துக்கலாமா, ஓகேங்களா. இப்போ இது ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டாக இது பண்ணுறாங்க, ஓகேங்களா. இது வந்து இப்போ பண்ணுறதவங்க. இப்போ இதையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக நீங்கள் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது 85, இதுக்கு கீழே ஒரு 10 போட்டுக்கோங்க. அப்போ 60, ஓகேங்களா. ஏன்னா நம்ம மினிட்ஸ்லேருந்து என்னப்பா பண்ண போகிறோம், நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் இல்லையா ஹவருக்கு, அதுக்கு வச்சுக்கோங்க. ஸோ 12 60, 17 55, 1 5, ஓகே. வேறு என்ன கேன்சல், 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 4 3 12, 5 15, 7 21, ஸோ 57/40. இது வந்து ஹவர் தான். 57/40ன்றது ஹவர், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், முன்னாடி எடுத்த டைமை விட இப்போ எடுத்த டைம் கொஞ்சம் கம்மி, ஓகேங்களா. அது எவ்வளோ % கம்மி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கம்பேர் பண்ணுறது ஃபுல்லாகவே ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதோட யூஷுவல் ஸ்பீடில் போவாங்க, அப்புறம் ரெஸ்ட்டு அதோட யூஷுவல் ஸ்பீடில் போவாங்க. அப்போ அந்த யூஷுவல் ஸ்பீடை விட அவன் அதிகமாக போகிறானா கம்மியாக போகிறானா ஏதோ அந்த மாதிரி தான் ஒரு கம்பேரிசன் வந்து இந்த இடத்துல நடக்க போகுது, ஓகேங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுப்போம், அந்த ஆக்சுவல் ஸ்பீடுக்கும் யூஷுவல் ஸ்பீடுக்கும் என்ன தான் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஆக்சுவல் ஸ்பீடு என்னப்பா, இப்போ ஒரு ஆக்சுவல் டைம், ஆக்சுவல் ஸ்பீடு இல்லை ஆக்சுவல் டைம். ஆக்சுவல் டைமு இது வந்து யூஷுவல் டைம். இந்த யூஷுவல் டைமில் ஏதோ ஒரு பர்சன்டேஜாக இருக்கலாம், இல்லை ரேஷியோவாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் அந்த எக்ஸுன்ற ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த யூஷுவல் டைமில் ஏதோ ஒரு பர்சன்டேஜோ ஒரு ரேஷியோவோ, ஆனால் அதை விட கொஞ்சம் கம்மியான தான் எடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு டைமை பார்த்தாலே தெரியுது அவ்வளோ டைம் நம்ம எடுத்துருக்கான்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுப்போம். இப்போ ஆக்சுவலாக என்னப்பா கிடைக்குது நமக்கு, 57/40. யூஷுவல் டைம் என்னப்பா 3/2, அப்போ 2/3ன்னு எழுதிக்கலாமா. இது என்ன 19 3 57 வரும் இல்லையா, அப்போ 38/40ன்றது நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. இது நீங்கள் ஆகவே நடிக்கலாம் இல்லையா, 19 2 38, 22 40, அப்போ 19/20 ஆஃப், நல்லா பாருங்கள், இது 19/20ன்னு சொல்லலாம், இல்லை 95% சொல்லலாம். அப்போது ஆக்சுவலாக இப்போ போகிற டைம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த யூஷுவல் டைம் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 19/20 ஆஃப் த யூஷுவல் டைம் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் கொடுத்துருக்கதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ அவன் கேட்குறான் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கான் இல்லையா, அதில் எது வந்து அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். நான் எரேஸ் பண்ணிடுறேன். 19/20 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துடுங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னென்னா டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். நம்ம இப்போ எல்லாமே டைம் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் கொடுக்குறான், ஸ்பீடு கொடுக்குறான், ஓகேங்களா. அப்போ நம்ம டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்பீடை வந்து கீழே கொண்டு வந்துடலாம் இல்லையா. அப்போ பாருங்களேன், 3/10 ஆஃப் த டிஸ்டன்ஸு. ஸ்பீட் என்னப்பா சொல்லியிருக்கான், இந்த கொஷின் தப்பு நான் சொல்லியிருக்கேன். 6/10ன்னு இருக்கும், ஆனால் 7/6, ஓகேங்களா. 7/6 ஆஃப் ஹிஸ் யூஷுவல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது கீழே வந்து நீங்கள் 7/6 போட போகிறீங்கன்னா அதை நம்ம ரீரைட் பண்ணும்போது எப்படி எழுதலாம், 3/10 இன்ட்டு 6/7 எழுதலாமா. இதை நம்ம டேரெக்டாகவே எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ நமக்கு புரியுதில்ல, நம்ம அதனால் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். சாரிப்பா, அந்த கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், 6/7 ஆஃப் த ஸ்பீடு பாது, ஓகேங்களா. இதை மட்டும் மாற்றிக்கோங்க. இது 6/10 இருக்குது. இந்த கொஷின் மட்டும் தப்பு. நான் வந்து சொல்லும்போது 7/6ன்னு சொல்லியிருந்தேன்,
7/6 இல்லை 6/7. இந்த கொஷினில் மட்டும் ஒரு தப்பு இருக்குது, இதை மட்டும் மாற்றிக்கோங்க. இது என்னென்னா 6/7 ஆஃப் த டைம். 6/7 ஓகேங்களா, இதை மட்டும் மாற்றிக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ அதை வச்சு சம் போடுவோம். ஃபஸ்ட்டு என்னப்போ சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3/10 ஆஃப் த டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, அப்போ 6/7 ஸ்பீடுனா 7/6ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம டைம் தானே கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 7/6. அப்புறம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான், ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கான், 3/10 ஆஃப் த டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கான். அப்போ ரிமைனிங் என்னப்பா இருக்கும் இந்த இடத்துல, 7/10 இருக்குமா? ஏன்னா 10ல் 3 போச்சுன்னா ரிமைனிங் 7/10 இருக்கும் இல்லையா? ஸோ அதான் எடுத்திருக்கேன். அது எந்த ஸ்பீடில் போகிறதா சொல்கிறான்னு பாருங்கள். 7/6 ஆஃப் ஹர் யூஷுவல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7/6 நம்ம என்ன பண்ணலாம், இப்படி மேலே போய் எழுதும்போது 6/7 எழுதலாம் இல்லையா? இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணுங்கள். இதெல்லாம் கேன்சல் ஆகும், 2 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா? 7/20 ப்ளஸ்ஸு வேறு என்னப்பா கிடைக்கும், 7 கேன்சல் ஆகிருக்கும். இது ஒரு 3 டைம்ஸ், இது ஒரு 5 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா? ஸோ 3/5 வருமா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மேலே கீழே 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 3 12 12 19/20. எல்லாத்துலேயுமே அவன் யூஷுவல் ஸ்பீட் தான் எடுத்திருக்கான். அப்போ நம்ம யூஷுவல் டைம் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ 19/20 ஆஃப் யூஷுவல் டைம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1. இப்போ அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2க்கு வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். 5/8 ஆஃப் த டிஸ்டன்ஸ், 5/4 ஆஃப் ஹிஸ் யூஷுவல் ஸ்பீடு. அப்போ 4/5ன்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ்ஸு என்னப்பா சொல்லியிருக்கான், ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கான். 5/8. இப்போ 8ல் 5 போனால் ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும், 3/8 இருக்கும் இல்லையா? அது என்னப்பா ஸ்பீட் சொல்கிறான், 5/6ன்னு சொல்கிறான். ஓகேங்களா, இது என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இது வந்து 1/2 வருமா? 5 கேன்சல் ஆகிடும் இல்லையா? அடுத்து இது வந்து ஒரு 2 டைம்ஸ் கேன்சல் பண்ண முடியும். ப்ளஸ்ஸு 5/60ன்றது நமக்கு கிடைக்குது அந்த இடத்துல. ஓகேப்பா, இப்போ 5/6ன்றது நமக்கு கிடைக்குதா? இப்போ இந்த இடத்துல ஒரு இது பாருங்கள், 5/6 ஆஃப் ஹிஸ் யூஷுவல் ஸ்பீட் தானே சொல்லியிருக்கான். அப்போ கீழே 5/6 வரும்போது இங்கே என்ன பண்ணுவோம், 6/5ன்னு எழுதுவோம். ஓகேங்களா, இது 6/5. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும், இங்கே 3 டைம்ஸ் வரும். ஸோ 9/5ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ 9/20 வரும். இந்த இடத்துல 4 இருக்குல்ல, 4 × 5, ஸோ 20. இப்போ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 10 வருமா? இங்கே மேலே கீழே 5ஓட மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே 20 வரும். ஸோ இங்கே மேலே கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கீழே 20 ஆகிடும். ஸோ 19/20 ஆஃப் யூஷுவல் டைம். ஓகேங்களா, இந்த கொஷின் எடுத்து எழுதும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நம்ம கால்குலேட் பண்ணுறது டைம் இல்லையா? அப்போ டைம் D = ST. நம்ம டைம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்டன்ஸு ஸ்பீடு ஒரே டைமில் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 5/8 அப்படின்னா ஸ்பீடு வந்து அவன் ஒரு 5/4 சொல்கிறான் அப்படின்னா நான் மேலே எழுதும்போது 4/5 எழுதுவேன். ஸோ அதை மட்டும் எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா, இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். அடுத்து தேர்ட் கண்டிஷனுக்கு போவோம். அடுத்து தேர்ட் கண்டிஷன்ப்பா, 7/9 ஆஃப் த டிஸ்டன்ஸ், 5/6 ஆஃப் யூஷுவல் ஸ்பீட். அப்போ நீங்கள் மாற்றி எழுதணும், ஏன்னா கீழே எழுதும்போது 5/6, அப்போ இங்கே எழுதும்போது என்னப்பா கிடைக்கும், 6/5 அப்படின்றது கிடைக்கும். ரெஸ்ட்டு, அப்போ 9ல் 7 போனால் என்னப்பா கிடைக்கும், ரிமைனிங் 2/9ன்றது கிடைக்குமா? அது என்ன ஸ்பீடுப்பா சொல்கிறாங்க, 20/3 ஆஃப் யூஷுவல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3/20. ஓகேங்களா, இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3 6 3 3 9. ஸோ 14/15 ப்ளஸ் 10 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போது 1/30. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 28 வருமா? இந்த இடத்துல 28 1 29/30ன்றது கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், 29/30 ஆஃப் யூஷுவல் டைம். இது கரெக்டாக? நோ. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், 19 இந்த ஆக்சுவல் டைம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19/20 ஆஃப் யூஷுவல் டைமுக்கு தான் ஈக்குவலாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கத கிவன் வச்சு. ஆனால் தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/30 ஆஃப் யூஷுவல் டைம் சொல்லுது. அப்போ ஆப்வியஸாக அது தப்பு தான். ஓகேங்களா, அப்போ கண்டிஷன் 1 and 2 கரெக்ட், சப்போர்ட் பண்ணுது. தேர்ட் கண்டிஷன் வந்து சப்போர்ட் பண்ணலை.
இப்போ ஆப்ஷன் பி தான் அது கரெக்டாக இருக்கும். அடுத்து 10th கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். எலெக்ஷன் பிட்வீன் 3 candidates PQR. ஒரு 3 பேருக்கு நடுவில் எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 20% ஆஃப் த ஓட்ஸ் போல்டு டிக்ளேர் இன்வேலிட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு 20% வந்து இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. அவுட் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் P gets 30 ஓட்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்போதுமே 100 எடுத்துப்போமா, அதில் 20% வந்து என்னப்போ சொல்லியிருக்காங்க இன்வேலிட். அப்போ ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும் 80 இருக்கும். ஓகேங்களா. அவுட் ஆஃப் வேலிடு, இப்போ இதுதான் வந்து வேலிடு. 20% இன்வேலிட் நிற்கிட்டா இதுதான் வந்து அந்த வேலிட் ஓட் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், P gets 30% ஓட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் வேலிட் ஓட்டில் P வந்து 30% ஓட்டு வாங்க தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 24 இவர் வாங்கியிருப்பாரா, அப்போ ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும், ஒரு 56 இருக்கும் இல்லையா, கரெக்டு. அப்போ ரிமைனிங் வேலிட் ஓட்ஸ் வேர் ஷேர்டு பை Q அண்ட் R. இப்போ இந்த 56 வந்து யார் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qவும் Rவும் 11:9 அப்படின்ற ரேஷியோவில் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. P has received 150 votes less than R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த P என்ன பண்ணுறாரு, இவர் வந்து Pயோட ஓட்டு இல்லையா, இந்த P வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 150 votes less than R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம Rக்கு நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணணும், கரெக்டுங்களா. இப்போ Rக்கு நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணுறோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸி வேலை. Rக்கு என்னப்போ வரும், ஸோ 9/20 × 56ன்னு வருமா. ஸோ 5×20 14×56 14×9 எவ்வளோப்பா 126/5. இப்போ இது என்னமோ சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா, 2×5 5×25 மீதி ஒன்று 2×10, அப்போ 25.2ன்றது கிடைக்கும். ஓகேங்களா. இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். 25.2 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோட ஓட்டு என்னப்பா 25.2. ஓகேங்களா. பியோட ஓட்டு என்னப்பா, ஸோ 24. அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான், P has received 150 votes less than R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு நீங்கள் பார்த்தா முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 1.2 இருக்கு இல்லையா, இந்த 1.2ன்றது தான் 150 votes. இது ரெண்டுத்துக்குள்ள அந்த 1.2% எடுத்துக்கலாம், ரேஷியோன்னு எடுத்துக்கலாம், வாட் எவர் இட்ஸ். ஓகேங்களா. அதுதான் வந்து உங்களுக்கு 150. இப்போ இதில் வந்து நீங்கள் 100% என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல் தான் உங்கள் கொஷின் கேட்குறாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா. அப்போது 150/10 என்னென்ன கீழே பாயிண்ட் இருக்கிறத மேலே கொண்டு போயிட்டேன் × 100. அது 100 கண்டுபிடிச்சா அந்த டோட்டல் ஓட்ஸ்ன்றது நமக்கு கிடச்சிடும் அந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 3×12 3×12, ஸோ மீதி ஒரு 3 இருக்குமா, 7×28 5×20. அகைன் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9×36 வரும். ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, 3 டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். அப்போ 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 12×3 36, ஸோ 5×3 15 வரும். ஓகேங்களா. ஒரு 0 போச்சுன்னா கூட ரிமைனிங் 2 0 இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 0 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 0 இருக்குது. அப்போ 12,500 அப்படின்றது உங்களோட ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 10 கொஷின் பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து ஒரு மாடரேட்லேருந்து ஒரு டஃப் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின் தான். 1 2 தான் அதில் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூப்பா.